ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியாக ஒரு பொடி செய்ய போகிறோம். பொடினா இட்லி பொடி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கமகமன்னு வாசனையோட மணமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். நான் வந்து கடாய் ஸ்டவ்வில் வந்து வானல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை குண்டு உளுந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு. இது அரை கப்பு மெஷர்மெண்ட்டு. இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்து அளந்துக்கோங்க. நான் வந்து அரை கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்தை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக தீயக்கூடாது. உளுந்து வந்து தீயக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கமகமன்னு வாசனை வரும், நல்லா மணமாக வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். தீயக்கூடாது. நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டோம்னா உளுந்து வந்து செவந்துடும். நல்லா உள்ளே வந்து பச்சை உளுந்து வாசனை தான் வரும். தூள் அரைச்சோம்னா பச்சை உளுந்து வாசனை வரும். அதனால் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே தீஞ்சிரும் அடியில். பாருங்க, கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லி ஊற்றி இந்த தூள் வச்சு இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். துணி போட்டு இட்லி ஊற்றி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும், மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், உளுந்து நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு வறுக்கணும். நான் ஃப்ளேம் குறைச்சி வச்சு கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் நல்லா ஒரே ஈவனாக வறுப்படும். உளுந்து வந்து ஈவனாக வறுப்படும். அந்த பச்சை உளுந்து வாசனை வராது. நல்லா வறுத்துட்டேன். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மறுபடியும் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்ப இல்லை, போதும். அதிலே வந்து நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து நான் அரை கப்பு இதில் வந்து அரை கப்பு தான் எடுத்தேன். அரை கப்பில் ஃபுல்லாக எடுத்தேன். அதை அந்த அளவு வச்சு ஒரு கப்புன்னு சொல்லிட்டேன். அரை கப்பு அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்தேன், வெள்ளை குண்டு உளுந்து. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து அதில் பாதி, அந்த அரை கப்பில் பாதி 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரேஷியோ போட்டு இந்த அளவு வச்சு நீங்கள் தூள் அரைச்சி பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். இல்லை வாசனை மணமாக இருக்கும். ஒரு கப்பு அரை கப்பு உளுந்து, எனக்கு அது முழுசாக போட ஒரு கப்புன்னு வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அரை கப்பு உளுந்து, 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு. இதுதான் ரேஷியோ, கரெக்டாக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் இட்லி பொடி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ கடலைப்பருப்பும் போட்டு நல்லா இப்போ உளுந்து வறுத்த மாதிரியே வறுத்துக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துட்டேன். ஃப்ளேம் குறைச்சி வச்சு உளுந்து வறுத்த மாதிரியே இந்த அளவுக்கு தீயாமல் வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அந்த கடலைப்பருப்பு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதையும் வந்து நம்ம உளுந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இதில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போது அதே வானலில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் வறுத்துக்க போகிறோம். மிளகு வந்து லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குது. கரண்ட்டு நின்று போச்சு, லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குது. மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெளிச்சம் தெரியுதுங்களா, கரண்ட் இல்லை, அந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு. அதே வானலில் போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு ஜீரகம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தில் எடுத்து இதையும் கொட்டிடலாம். இப்போது அதே வானலில் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். நான் எடுத்திருக்க அளவு தான் உளுந்தும் கடலைப்பருப்பும். நான் எடுத்திருக்க அளவுக்கு மிளகாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மிளகா காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே எண்ணெய், அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், மிளகா வறுத்துட்டேன். மிளகா எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு மிளகா மட்டும் எடுத்துக்கலாம்.
இப்போ பூண்டு வறுத்துக்கலாம். பூண்டு வந்து நான் தோலோடு ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு தோலோடு எடுத்திருக்கேன். பூண்டு போட்டதும் வெடித்து மேலே தெரிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம வறுக்கணும். ஏன்னா தோலோடு போட்டால் வெடித்து மேலே தெரிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ எடுத்து அந்த உளுந்து கூட வச்சிடலாம். கருவேப்பிலை வந்து நான் வந்து நல்லா ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கழுவிட்டு ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மொறுன்னு வர வரலையும் வறுத்துக்கணும். நம்ம கீரை இதை இப்போ கழுவின கருவேப்பிலை தான், அதனால் நல்லா மொறுன்னு வர வரலையும் வறுத்துக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். தலைமுடிக்கும் அவ்வளோவும் நல்லது. கருவேப்பிலை வந்து தலைமுடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, கண்ணுக்கும் நல்லது கருவேப்பிலை. அதனால் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு பிடி அளவு, கைப்பிடி அளவுக்கு எடுத்தேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு மொறுன்னு வறுத்துடணும். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸை நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்போ உளுந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது, கட்டி பெருங்காயம் இல்லைன்னுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன். அது இந்த வானல் சூடுலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலே நம்ம வறுத்துடலாம். அவ்வளோதான். இதையும் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் வறுத்ததெல்லாம் ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நமக்கு நம்ம நொரன்னு சாப்பிட்றவங்க, சிலவங்க நொரன்னு சாப்பிடுவாங்க, ரவை பதத்துக்கு எடுத்து கூட சாப்பிடுவாங்க. சிலவங்க மாவாட்டம் சாப்பிட்றவங்க. நான் வந்து இந்த மாவாட்டம் நைஸாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த கடித்து சாப்பிட்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. அதனால் நான் வந்து நைஸாக மாவாட்டம் தான் அரைப்பேன். அந்த அளவுக்கு அரைச்சிக்க போகிறேன். நான் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு கடமுடான்னு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு முக்கால் பதத்தில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறணும். எல்லாம் ஆறினதுக்கப்புறம் இதுக்கு தேவைன்னா சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் இதுக்கு சால்ட்டு போடல. கல் உப்பு இருந்தால் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட சால்ட்டு தான் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் சால்ட்டு இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் இதோட கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்க போகிறேன். நான் எடுத்துருக்கேன் உளுந்தும் கடலை பருப்பும் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு மணமான இட்லி பொடி அரைச்சிருக்கோம். செம்ம டேஸ்ட்டு வருதுங்க. எல்லாம் வாசனையாக மணமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக இட்லி ஊற்றி இந்த இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும். நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் இட்லி பொடி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பொடி எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லாம் நான் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸ்லேயோ இல்லை பாட்டிலையோ போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனால் கூட கெடாது. நம்ம எல்லாமே நல்ல டைம் எடுத்து வறுத்துருக்கோம். ஒரு மாதம் ஆனால் கூட வீணாகவே போகாது. வெளியிலே வச்சுருந்தா கூட வீணாகவே போகாது. அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு அடிக்கடி எடுக்கிற பாக்ஸில் வந்து கொஞ்சமாக வச்சுக்கணும். வேறு பாக்ஸில் வந்து நிறையா கொட்டி வச்சுக்கிட்டு நம்ம தேவைன்றப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வாசனை போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.